பை த பீப்புள் வழங்கும் போர் தொழில் படகு மக்களுக்காக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆளுங்கட்சியா நீங்க இருக்கிறதுனால உங்கள்கிட்ட தான் துவங்கிடலாம் நினைக்கிறேன். நான் துவக்கத்துல ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே பொதுவான கேள்வி தான் கேட்க போறேன். அதை ஒட்டிய பிறகு தான் அடுத்த கட்ட டிஸ்கஷன் நம்ம நகரப்போம். 2026 தேர்தல்ல திமுகவுக்கு தான் பெண்களுடைய வாக்கு விழணும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய காரணங்களை எதை அடுக்க விரும்புறீங்க? அடுக்கிறதுக்கு 1 2 இல்ல, பல 100 இருக்கு. அதுல மிக முக்கியமா எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போதும் சொல்வதை போல் எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றியை எல்லோருக்குமான வெற்றியாக பகிர்ந்தளித்திருப்பதை நாம் சொல்லலாம். ஒரு குழுவினர் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள், இல்ல இந்த பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் வெற்றி பெறுகிறார்கள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதாக இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஏதோ ஒரு வாய்ப்பு என்பது அவர்களுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு திட்டத்தை அறிவிச்சாச்சு, அப்புறம் அதை மறந்தாச்சு, அப்புறம் அடுத்ததுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதாக இல்லாமல் அவர்களுடைய வாழ்வில் தொடர்ந்து அந்த வெற்றியின் பலனை அனுபவிக்கும்படி ஒரு திட்டத்தை எல்லோருக்குமாக கொடுத்திருக்கிறார். அது மகளிர்னு நீங்க குறிப்பா சொல்றதுனால அந்த பெண் குழந்தைகள் அதிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்தது கல்லூரி மாணவிகள், அதற்கப்புறம் அந்த நடுத்தர வயதினர், அதற்கப்புறம் நடுத்தர வயதை கடந்தவர்கள், எளியவர்கள், முதியோர்கள், இப்படி எல்லா வயது தளத்திற்குமான திட்டங்களை கொடுத்து அவர்கள் தொடர் வெற்றியை பெறுவதற்கு, தொடர் நிம்மதியை பெறுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார். சரி, தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் இப்படியா அப்படின்னு கேட்டா, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வெளி மாநிலத்து தோழிகள் இருக்காங்கல்ல, பெண்கள், அவர்களும் சொல்கிறார்கள் பெண்ணாக பிறந்தால் தமிழ்நாட்டில் தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்களுக்குமான திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதா மிக முக்கியம். வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது நலத்திட்டம் தானே, வேற என்ன? தன்னுடைய நண்பர்களுக்காக மட்டுமே ஒரு ஆட்சியை செய்து கொண்டு தன்னுடைய நண்பர்களுக்காக மட்டுமே பல நாடுகளுக்கு பறந்து சென்று அங்கே வியாபார ஒப்பந்தங்களை பெறுவது என்பது வெல்ஃபேர் ஸ்டேட்டா? அப்படி இல்லையே. அப்படின்னா தான் ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட். அது எல்லா நன்மைகளையும் எல்லோருக்கும் செய்ய வேண்டும். ஓடப்பர் உயரப்பராக வேண்டும், ஒப்பப்பராக வேண்டும், அதை செய்து கொண்டிருக்கிறார். மிக எளிமையாக கிராமத்தில் இருப்பவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், திட்டங்கள், களங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதே போன்று நகர்ப்புறத்தில் இருப்பவர்களும் வெற்றி பெறுகிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு தானே இதெல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு இல்லையே, நாங்க எங்க போறது அப்படின்னா, இல்லப்பா உனக்கும் இருக்கு அப்படின்பதாக அவர்கள் எட்டக்கூடிய அளவிற்கு அங்கே திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. என்னென்ன திட்டங்கள்னு சொல்லணும்னா நான் அதையும் சொல்லிடுறேன். அது மாதிரி மிக முக்கியமா குழந்தைகள், பெண் குழந்தைகள், நமக்கே தெரியும் அந்த காலை உணவு திட்டம் என்பது அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய ஆரோக்கியம், அதற்கான ஒரு மிக முக்கியமான சாவியாக, திறவுகோலாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ பெண் குழந்தைகள் பள்ளிக்கு வந்து மயங்கி விழுந்த காட்சியெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமா பார்த்தோம். அந்த மாதிரி எளிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் குழந்தைகளும் வந்து நீ முதல்ல சாப்பிடு அப்புறமா படி என்பதாக பல லட்சம் குழந்தைகளுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த 10 பருவத்து பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான அந்த தடுப்பு நடவடிக்கையை பள்ளியிலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய சுகாதாரம், ஆரோக்கியம் என்கின்ற அளவில் அது மிக முக்கியமானது. அடுத்தது பெண்கள் மேற்கல்வி பெற வேண்டும். பள்ளிக்கூடம் முடிச்ச உடனே கல்யாணம் கட்டி வைக்கிறது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறதெல்லாம் இல்ல. இனிமே தாலிக்கு தங்கம் எல்லாம் தேவையில்லை. அவர்களுக்கு வேண்டியது கல்வி. அதன் மூலமாக அவர்கள் பெறுகின்ற அந்த தங்க நகையை விட வலிமையான, தங்க நகையை விட மதிப்புமிக்க, வாழ்க்கை முழுதும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கல்விதான் அவர்களுக்கு தேவை. அதனால நீ மேல் கல்வி படிப்பதற்கு உனக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறேன் அப்படிங்கும்போது புதுமை பெண் என்கின்ற வார்த்தையை பொதுமைப்படுத்தி இருக்கிறோம். எப்பவுமே இந்த புதுமை பெண்ணா ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போது பாருங்க அவங்க புதுமை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, வெற்றியை எல்லோருக்குமானதாக ஆக்கி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்பது இதுதான். புதுமை பெண், எல்லோரும் புதுமை பெண். ஒரு காலத்துல ஒருத்தர் புதுமை பெண், இன்னொருத்தர் புதுமை பெண்ணுக்கு சுட்டி காட்டிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் புதுமை பெண்களாக இருக்கிறார்கள். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பல திட்டங்கள் அடுக்கடுக்கா சொல்லியிருக்கிறீங்க. இதன் காரணமாக எங்களுக்கு பெண்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய முதற்கட்ட இல்ல. ஆனாலும் இன்னொன்னே சொல்லிடுறேன், இது எல்லாம் இவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்காக நாங்கள் செய்யவில்லை. ஏனென்றால் இது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்தே
இப்படியாக பெண்களை உயர்த்த வேண்டும், பெண்களுக்கான சுயமரியாதை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கான சிறகுகள் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும், பெண்களை மீட்டெடுக்க வேண்டும் அழிவிலிருந்து என்பதைத்தான் நீதி கட்சி செய்தது. அதனுடைய நீட்சியாக ஒட்டுமொத்தமாக நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம், இப்போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களும் நம்மளுடைய ஒன்னோட ஒன்னா இருந்தவங்க தானே. இப்போது அவர்கள் வேண்டுமானால் ஆமா, இப்போது வேண்டுமானால் அவர்கள் தவறான திசையில், தவறான இடத்தில் அப்படியே தங்களை அடகு வைத்திருக்கலாம். அதையும் நாங்கள் பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சட்டமன்றத்திலேயே சொன்னார், எதிர்கட்சியே எதிர்பக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், அதிமுக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு அதுதான் நலமானது என்று சொன்னார். எனவே அந்த வகையில் வாக்குக்காக மட்டும் நாங்கள் செய்யவில்லை, தேர்தலுக்காக மட்டும் செய்யவில்லை, காலம் காலமாக செய்திருக்கிறோம் என்பதை யாராவது சேலஞ்ச் பண்ண முடிஞ்சா செய்ய சொல்லுங்க. பெரிய பிரச்சனையா இருக்கிறது கஞ்சா போத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இரண்டாவது, எல்லா துறையிலையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள், ஏன்னா நம்ம டாபிக்கே பெண்கள் சார்ந்து இருக்கிறதுனால தூய்மை பணியாளர்களா பெண்கள் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்களா பெண்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்களா பெண்கள் போராட்டம் பண்றாங்க, டாஸ்மாக் மதுபான பிரச்சனையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, கஞ்சா பிரச்சனையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்களா பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னும் போது எப்படிங்க உங்களுக்கு பெண்கள் ஓட்டு போடுவாங்க? இல்ல இதுல மிக முக்கியமா நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா அப்படின்னு கேத்ரின் பாண்டியன் கேக்குறாங்க. அப்ப வாக்குறுதி கொடுத்தாதான் நீங்க மக்களுக்காக சேவை செய்வீங்களா, மக்களுக்காக களத்துல இறங்குவீங்களா? அப்ப அது அந்த தேர்தல் வரைக்கும் நாங்கள் களத்திலே இறங்க மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். டிபேட் மேல டிபேட் பேசுவோம், இல்ல அவங்களுடைய தலைவர் கேரவன்ல ஏறி நின்னுட்டு குரல் எழுப்பி தொண்டை புடைக்க கத்துவார். அது மட்டும்தான் இவங்களோட அரசியல் களமா? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அவங்கதான் ஆட்சியிலே இல்லையா, நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. ஆட்சி அப்ப நீங்க இறங்கி போய் சரி பண்ணணும்ல. ஆட்சி வந்தாதான் நாங்க மக்களுக்காக திரும்பி பார்ப்போம் அப்படிங்கறது ஒரு சரியான நிலைப்பாடா? அரசியலில் செய்ய வேண்டிய வேலையா? முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க. அவங்கள சொல்ல சொல்லுங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ கஞ்சாவை பத்தி ரொம்ப அக்கறையா பேசுறாங்க நாம் தமிழரும் சரி, விஜயோட கட்சியை சார்ந்தவர்களும். இவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபி அல்லது நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய பங்காளியான அதிமுக இப்போது கூட்டணியில் சேர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபி அவர்கள் மிக சமீபத்தில் ஐநா சபையில போட்ட வாக்களிப்புல கஞ்சா என்பது போதைப் பொருள் இல்லை என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இல்ல இது கஞ்சாங்கிறது போதைப் பொருள் இல்லைன்னு நம்முடைய ஒன்றியம் வாக்களித்திருக்கிறது, இந்தியா வாக்களித்திருக்கிறது. அப்ப இனிமே நீங்க கஞ்சாவை ஒரு குற்றமா சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய திராணி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க குரல் எழுப்பணும். கொள்கை எதிரின்னு சொல்றாருல்ல, இந்த கொள்கை தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. கஞ்சா என்பது போதைப் பொருள் தான் அப்படின்னு பிரதமரை நோக்கி பிஜேபி பிரதமர் IPM அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. அவரை இல்ல இப்ப அவர் சொன்னட்டும் சொல்லாம போட்டோம், அது இல்ல, நமக்கு அக்கறை இருக்குல்ல, திராவிட மாடல் ஆட்சிக்கு அக்கறை இருக்குல்ல. அதான் சொல்ற முதல்ல கேட்டுக்கோங்க. அவங்களை எல்லாம் பேச விட்டீங்கல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் பேச விட்டாச்சு, ரெண்டாவது இன்டர்ப்ட் பண்றதுதான். இந்த கஞ்சா இனிமேல் ஒரு குற்றமுள்ள பொருள் இல்லை, போதை பொருள் இல்லைங்கிற நிலைக்கு இந்தியா வந்தாச்சுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்ல வர்றீங்கம்மா, எனக்கு புரியல. அப்ப கஞ்சாவை புழக்க விட்டுலான் இல்ல இவங்க சொல்றாங்கல்ல, அப்ப கேள்வி கேட்கணும். நான் சொல்றது இந்திய மேடத்தை நான் முன்வைக்கிறேன். சதா மாநில உரிமை ரிப்பீட், சதா ஒன்றியம் ரிப்பீட், மாநில உரிமைன்றீங்களே. சரி, இந்தியா கூட உங்களுக்கு பிடிக்கல, விட்டுடுங்க பிஜேபி. மாநிலத்துக்குள்ள பார்டர் தாண்டி வந்த பிறகு யாருடைய கண்ட்ரோல்? போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? ஜாபர் சாதிக் யாரு? மேற்கு மாவட்ட அயலக அணி. அத எதிர்கட்சி கண்டுபிடிக்கல, பிற கட்சிகள் கண்டுபிடிக்கல, இன்டர்நேஷனல் போலீஸ் கண்டுபிடிச்சு வந்துச்சு. அந்த பார்சல் எங்க இருந்து போச்சு? நீங்க கஞ்சா தினம் நேத்து முன்னாள் மெத்து இப்ப அக்கா எல்லாமே போதை சம்பந்தப்பட்ட பொருள்கள் தான்ப்பா. போதை சம்பந்தப்பட்ட அபினோ கஞ்சாவோ எல்லாமே தான் நான் சொல்றேன். பயிரிடுறாங்கப்பா, தேனி இல்ல, கம்பம் தேனி இல்ல. ஜீரோ கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. சுப்பிரமணியன் ஜீரோ கல்டிவேஷன். ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரிதான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த கதை மாதிரிதான் இந்த கதையை நீ கேட்டுட்டு போனோம். அம்பளி மாமா கதைகள்லாம் நம்ம கேட்கணும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் நாங்க ஆட்சி பண்ணிருக்கோம் 31 வருடம். போதை இல்லாத மாநிலம் நாங்க சொல்லிருக்கோமா? ஏன்னா போதையே இல்ல. நீங்க போதை இல்லாத மாநிலம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் முதலமைச்சர் தான் சொல்றாரு. அப்ப இரும்பு கரம் உங்க கையில இருக்குங்க, அரசு இயந்திரம். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? துருப்பிடிச்சு போயிருக்கா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் குஜராத், எதுக்கு எடுத்தாலும் ஒன்றியம், எதுக்கு எடுத்தா அப்ப எதுக்கு நீங்க முதலமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு ஆட்சி எங்க கையில கொடுத்துருக்கோம்? வாரா வாரம் சென்னை கமிஷன் ஆபீஸ்ல வாரா வாரம் எவ்வளவு கஞ்சா பிடிக்கப்படுகிறது, எவ்வளவு மெத்து பிடிக்கப்படுகிறதுங்கிற டேட்டாவை தினந்தோறும் வெளியிடுறாங்க. நீங்க பாக்குறதுலயே எனக்கு தெரியாது. கோழி திருடனையே நீங்க 2 மணி நேரத்துல பிடிக்கிறீங்க, கார் திருடணும் 1 நாள்ல பிடிக்கிறீங்க, மாடு திருடணும்னா அரை
நாள்ல பிடிக்கிறீங்க. கஞ்சா விக்கிறவங்க பிடிக்க முடியாது, விக்கிறவங்களே இவங்க ஆட்கள் பண்ணி வேற. நேத்து முன்னாள் சைதாப்பேட்டையில ஒருத்தனை கைது பண்ணாங்க, பெண் காவலருடைய கணவர்ன்றாங்க. நீங்க கள்ளச்சாராயெல்லாம் யார் ஏலத்துக்கு எடுத்தாங்க போய் கேட்டு பாருங்க. நான் தான் எதிர்கட்சி, பஞ்சாயத்துல ஏலம் விட்டதெல்லாம் திமுக காரங்க. வயிற்று போக்குனால இறந்து போனாங்கன்னு சொன்னது யாரு? கலெக்டர் வச்சுக்கிட்டு வசந்த கார்த்திகேயன். அடுக்கடுக்கான அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? போதை ஒட்டிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பேசினா நான் கட்டாயம் நீங்க பேச விடுங்க, நிதானமா பேச விடுங்க. ஏன்னா அப்பதான் தரவுகளை சொல்ல முடியும். அது மாதிரி நம்முடைய சகோதரி நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கிறவங்க சூழலியலை பற்றி ரொம்ப அக்கறையா பேசினாங்க. ஆனா மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம்னு ஒண்ணு கொண்டு வர முயற்சித்தது ஒன்றியம். அப்போது யார் குரல் எழுப்பினா அதற்கு எதிராக? யார் குரல் எழுப்பி அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை உருவாக்கி அங்கே சென்று போராடி அதை நிறுத்தியது யார்? எங்களுடைய தலைவர் மட்டும்தான். சூழலியலை பற்றி எங்களுக்கு தன்னெழுச்சி போராட்டம், அவங்களுக்கு வேற ஸ்கோப் இல்ல. அதுல மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் என்றாலும் நீங்கள் அதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓகே, அததான் நான் சொல்றேன். இப்படி சூழலியல் போன்ற பிரச்சனைகளுக்கு கூட மக்களோடு இல்லாமல் ஒருவர் வந்திருந்து நான் தேர்தல்ல மட்டும்தான் வாக்களிப்பேன், தேர்தலுக்கு மட்டும்தான் வாயை திறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் என்றால் அவர் அரசியல் கட்சியே இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் பரந்தூருக்கு போயிட்டு வந்தாரேமா, பரந்தூருக்கு போய் மக்களோட ரெண்டு வந்தாரு. நீங்க பரந்தூர் ஆதரிக்கிறீங்களா? பரந்தூர் என்பது விமான நிலையம் என்பது ஒன்றியத்தின் கொள்கை. எதிர்த்து நிக்கட்டும். ஒன்றியத்தின் கொள்கை. இடம் வழங்கியது மாநில அரசு. பரந்தூர் தெரியும், இடம் வழங்கியது மாநில அரசு. ஆனால் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் நாம முயற்சி செய்யணுமா இல்லையா? நாம் திட்டம் தீட்டணுமா இல்லையா? அதை முதல்ல நினைவில் வச்சு சொல்லுங்க. அடுத்தது பாலியல் குற்றங்களை பற்றி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் நகைமுரண். பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது, பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அதற்கு மரண தண்டனைங்கிறது இவர்களுடைய தலைவர் சொல்றார் என்றால் அது நகை முரண். இத பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கட்டும். இதுக்கு மேல பேசாதீங்க. ஏன்னா அது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு தலைவர் என்றால் எல்லாவற்றிலும் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நீதியை கொடுக்க வேண்டும். அவரிடம் வந்து கதறுகின்ற பெண்களுக்கும் நீதியை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது, ஆனா மற்ற பெண்களுக்கு நான் மரண தண்டனை வாங்கி கொடுப்பேன், மற்ற பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்தால் மரண தண்டனை வாங்கி கொடுப்பேன். எப்படிப்பட்ட நகை முரண் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய அக்கா சொன்னாங்க, அது என்னது, பாலியல் குற்றங்கள் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல, அத பற்றி நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணு காதுல கேட்டுக்கிட்டே இருக்குப்பா, அண்ணா உங்களை நம்பித்தானேனா வந்தேன், விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு ஒரு குரல் கதறியது. அந்த பெண்ணுக்கான நீதியை கூட, எஃப்ஐஆரை கூட நீங்கள் எவ்வளவு தாமதமாக பதிவு செய்தீர்கள், அந்த வழக்கை நடத்த விடாமல் எப்படியெல்லாம் மூடி மறைத்தீர்கள். அதற்கான தீர்வை எங்களுடைய தலைவர் பெற்றுக் கொடுத்தார். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து நின்னுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பிரச்சனைக்கும் எவ்வளவு விரைவாக அந்த வழக்கை நடத்தி மிகச் சிறப்பான ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுத்தார். நாங்க நடுவுல நின்று மறைச்சோமா? இல்ல, அவங்க யாரு காரணம்னா, காரணமே திமுக காரன் ஞானசேகரன். திமுக காரன் ஞானசேகரன் என்பவன் ஒரு தனி மனிதன், திமுக ஆதரவாளர்னு சட்டமன்றத்தில் அனுதாபின் சொன்னார். அனுதாபின் சொன்னவர் முதலமைச்சர். திமுக அனுதாபின் சொன்னது ஞானசேகரன் என்கின்ற பெயருள்ள ஒருவர் கட்சி பொறுப்பில் இருக்கிறார் சைதாப்பேட்டையில். முதல்ல ஒரு குழப்பம் வந்தது. அப்ப அந்த ஞானசேகரனிடமே பேட்டி எடுத்து ஒளிபரப்பினார்கள். அந்த ஞானசேகரன் வேற, இந்த ஞானசேகரன் வேற. அருள்மொழி மாதிரியா, சிவசங்கரி மாதிரியா இருந்தா உளவுத்துறை இல்ல, ஐஎஸ் இல்ல, யாரும் இல்ல. ஒரு அமைச்சர், முக்கியமான மருத்துவத்துறை அமைச்சரா இருக்காரு, அவருக்கு போலீஸ் இருக்கும், ஐஎஸ் இருக்கும். யார் யார் கூட பழகுறீங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு குற்ற பதிவேட்டில் இருக்க ஒரு குற்றவாளியோட தொடர்ந்து அவங்க வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறாரு. நீ போய் சாப்பிடுறியா? யாராவது என்ன கூப்பிட்டா நான் போய் பிரியாணி சாப்பிடுறா? நீங்க சாப்பிடுவீங்களா? ஒரு தொண்டர் கூப்பிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா, ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா. யாரை ஏமாத்துறீங்க? அவர் வந்து கட்சி சார்புள்ள நபராகவே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் முன்னால் விழுந்து தடுத்து, இல்ல இல்ல அவர் திமுகவை சார்ந்தவர், அதனால அவருக்கு தண்டனை கொடுக்காதீங்க. தடுக்கலையம்மா, எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. யார் அந்த சார்? அந்த சார் மாட்டக்கூடாதுன்றதுனால பெரிய திமிங்கலத்தை கொடுத்துட்டு சின்ன நெத்திலேயே பலி கொடுத்துட்டாங்க. பலியாடு. அதுல ஒரு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எஸ்ஐடி நான் போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க எடுத்து பாருங்க பேஸ்புக்ல. அன்னைக்கு மறுநாள் 24 மணி நேரத்துல வெளியில போராட்டம் நடத்தி கைது பண்றாங்க. நான் பேட்டி கொடுத்துட்டு உள்ள போறேன். அன்னைக்கு 12 மணிக்கே நாங்க வழக்கு போட்டோம். விஜயலட்சுமி வச்சு, எங்க கட்சியை சார்ந்த விஜயலட்சுமி வச்சு வழக்கு போட்டு 24 மணி நேரத்துல எஸ்ஐடி அமைச்சு அந்த ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது காரணமா இருந்தது அதிமுக 20 லட்சம் இழப்பீடு.
எஸ்ஐடி போடலன்னா அந்த ஞானசேகரனும் வந்திருக்க மாட்டான். அவனுக்கு பின்னாடி இந்த சாரும் தெரியாம போயிருக்கு. டைம் கொடுப்போம். ப்ளீஸ். இவ்வளவு அக்கறையா பெண்களுக்காக போராடுறாங்கல்ல, அப்ப ஏன் பொள்ளாச்சி வழக்கப்போ போராடவே இல்ல? வாய் மூடி மௌனியா இருந்தாங்களே. சிவசங்கரி கூட வாயை திறக்கலையே. அப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் அடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் நாங்க பேசிருக்கோம்பான்னு. இப்ப ஸ்னோலின் அப்படிங்கிற பெண்ணோட வாயில தூத்துக்குடியில எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலகட்டத்திலாம் சுட்டாங்க. ஆமா, அதுக்கு நீதி வேணும், நாங்க வந்து நீதியை வாங்கி கொடுத்துருவோம் அருணாச்சல கமிட்டி போட்டாச்சு இல்ல, அதுல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆளுநரிடம் கொண்டு கோரிக்கை கொடுத்தால், மனுவை கொடுத்தால், அவர் என்ன செய்யறாரு? அந்த மனுவெல்லாம் போட்டுட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துடுறாரு. இப்ப இதுக்கு நடவடிக்கை எடுக்காததுக்கு ஆளுநர் தான் காரணம். எங்களுடைய தலைவர் என்ன சொன்னார்? முதல்ல அதிமுக ஊழல் செய்திருக்கின்ற அதிமுக அமைச்சர்கள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிதானே வந்தோம். ஆனா அதற்கான மனுவை கொடுக்கும் போது அந்த ஆளுநர் ஏறி உட்கார்ந்துக்கிறார்ல, அத பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? டிவிஎஸ்சி இருக்கு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க பண்ணிருக்கலாமே, வேலுமணி மேல, தங்கமணி மேல பண்ணிருக்கலாமே. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்ததானே குற்றச்சாட்டு. அதையெல்லாம் கண்டுபிடிச்சுதானே கொடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநரின் ஒப்புதல் தேவையா இல்லையா? அதுதானே லீகல் ப்ரொசீஜர். அப்படிங்கும் போது அதற்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அல்லது நாக்பூரின் தலைமையகமாக சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி ஆளுநரை பற்றி நீங்கள் பேச வேண்டும். அது தவிர மிக முக்கியமா இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு. சகோதரி சிவசங்கரி அவர்கள் 31 வருஷமா நாங்க ஆண்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆண்டு 31 வருஷமாக இவர்கள் நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்திருந்தார்கள் மகளிருக்கு அப்படின்னா ஏன் கடைசியில காணாம போனாங்க? எங்க காணாம போயிட்டோம்? சட்டசபையில எதிர்கட்சி அவங்க சீட்டை வாங்கிட்டு பிரதான எதிர்கட்சியா உங்களை கேள்வி கேட்டு தெரிக்க விடுறோம். நீங்க லைவ பேசட்டும். ஏன் காணாம போனாங்கன்னு எந்த அர்த்தத்துல கேக்குறேன்னா, பிஜேபி தான் எங்களுக்கு சகலமும் எதற்கெடுத்தாலும் இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு ஓடுறது, இங்க இருந்து கிளம்பி வரவழைச்சு நாணயத்தெல்லாம் வெளியில ஆளுநர் தேநீரை புறக்கணிக்கல. உடனே ஆகாஷ் பாஸ்கரன் மேல ஐடி ரைடோ இடியும் வந்த பிறகு மறுநாளே போன வருஷம் எதுக்கு அவங்க வந்து புறக்கணிச்சாங்களா 3 வருஷம் ஆளுநர் தேநீர் விருத? ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி ஏன் ஆளுநர் தேநீர் விருதுக்கு போறாங்க? உங்களை மாதிரி ஒரே ஸ்டாண்ட், நாங்க வந்து மாத்தி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டோம், நாங்க ஒரே ஸ்டாண்ட் எடுப்போம். நீங்க வேணும்னா ஆளுநருடைய தேநீர் விருதுக்கு போவீங்க, வேணானா வேணான்வீங்க, அப்புறம் ஒன்றியன்வீங்க, கருப்பு பலன் விடுவீங்க, கோ பேக்னுவீங்க, வேணும்னா கம் பேக்னுவீங்க, கட்டி பிடிப்பீங்க, முத்த பிடிப்பீங்க. அந்த மாதிரி நாங்க கிடையாது. ஆமா, நாங்க இவ்வளவும் பண்ணுவோம், மாறி மாறி பண்ணுவோம். ஆனா இவங்க எல்லா நேரமும் கீழே விழுந்து கிடப்பாங்க. இல்ல அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? சிவசங்கர் அக்கா ஒரு நிமிஷம் கொடுத்த சரித்திரமே இல்ல. அதிமுக சிவசங்கர் அக்கா ஒரு நிமிஷம். மந்திரி சபையில இடையும் வாங்கினது இல்ல. அலையன்ஸ்ல டைரக்டா இருக்காங்கன்னு நாங்க ஒத்துக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, நாங்க தேர்தலில் நிக்கிறோம்ன்றாங்க. நீங்கள் கொள்கை கூட்டணி இன்னைக்கு சொன்னாலுமே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு ஆட்சி காலத்துல பங்கு வகித்த கட்சி தானே திமுக. வகித்தோம். எப்படி கௌரவமாக முதுகெலும்பை நிமிர்த்தி வைத்து அப்ப பிஜேபி கிட்ட இந்துத்துவ கொள்கை இல்லையா? அப்ப பிஜேபி RSS இல்லையா? இல்ல. அந்த கூட்டணி ஆட்சி காலத்தில் வாஜ்பாயிடம் எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் கேட்ட ஒரே கோரிக்கை, வேண்டுகோள் அல்லது கட்டளை என்னன்னா, நீங்கள் இந்துத்துவ கொள்கையை பேசக்கூடாது, ராமர் கோயிலை பற்றி வாயை திறக்கக்கூடாது. அந்த காலம் உங்களுக்கு வரலாறு தெரியும். ஒரு நிமிஷம், உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த காலகட்டத்துலதான் குஜராத் இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கறது உங்களுடைய கனிவான நினைவுக்கு நான் வந்து தெரியப்படுத்த விரும்புறேன். சோ தொடர்ச்சியா அடுக்கடுக்கான விமர்சனங்களையும் பார்த்திருப்பீங்க. அப்கோர்ஸ் உங்க கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. இதை தாண்டி திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு எதுக்காக விரும்புறீங்க? நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த சகோதரி பார்ப்பனியம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்கணும் அவங்கள்ட்ட. என்னன்னா, பார்ப்பனியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை என்று தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். அண்ணாவும் சொல்லியிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞரும் மிகச் சிறப்பான நட்புணர்வோடு, தோழமை உணர்வோடு, சகோதர உணர்வோடு தான் நாங்கள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கிறோம். நம்முடைய முதல்வரும் அப்படித்தான் இருக்கிறார். பாடுவதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போது நீங்கள் சென்று சேர்ந்திருப்பது அந்த பெண் அடிமைத்தனம், தற்குறித்தனம் அல்லது கல்வி இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனர்களோடு சென்று சேர்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை பிற்போக்காக கொண்டு போய் செல்வதற்காக இவர்கள் அவர்களோடு கைகோர்க்கிறார்கள்.
வெளிப்படையாக அதிமுக பிஜேபியோடு கைகோர்த்திருக்கிறது அல்லது கூட்டணி வைப்பதற்காக முட்டி மோதுறாங்க. ஆனால் இருக்கிறாங்க அவங்க இல்ல, அது அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தப்பிச்சு போயிட்டாரு. அமித்ஷாவை சந்திக்கவில்லைங்கிறது தமிழ்நாடே கவனிச்சது, கூர்ந்து கவனிச்சது. ஆனால் அங்க ஒரு டிராமா நடக்குது. ஆனால் இவர்கள் மறைமுகமாக வெளிப்படை தன்மை இல்லாமல் அவர்களிடம் அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத இவர்களுடைய தலைவரை இல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷனை ஏத்துக்கவே முடியாது. இல்ல, அவங்க ஒரே ஒரு திட்டம் நாங்க ஆதரிச்சதை காமிங்கன்னு கேக்குறாங்க. எதை ஆதரிச்சது? பாஜகவின் ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க ஆதரிச்ச மாதிரி காமிங்க. நீங்க வாயை என்ஐஏவை ஆதரிச்சீங்கல்ல, நீங்க என்ஐஏவை ஆதரிச்சீங்கல்ல நாடாளுமன்றத்துல, என்ஐஏவை ஆதரிச்ச திமுக மாதிரி நாங்க வாயே திறக்கலன்னு அக்கா சொல்றாங்கன்னா அவங்க அரசியல் நகர்வுகளை கூர்ந்து உற்று நோக்குவதில்லைன்னு மட்டும்தான் அவங்க ஆளுங்கட்சி அரசியல் நகர்வுகளை கூர்ந்து உற்று நோக்குவதில்லை. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கம்மா, என்ன பத்தி அதை பத்தி கவலையே இல்ல. அது சொபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ் நான் சொன்னது மக்கள் மொழியில் பேச வேண்டும் முதல்ல. அது மிக உயர்ந்த கருத்துகள். பின்லாண்டை பத்தி எங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு நாடு எது என்றால் முன்னிலையில் முதல் வரிசையில் இருப்பது பின்லாந்து தான். அப்படிப்பட்ட பின்லாண்டை போல் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். அதுல குறிப்பா மகளிரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அதிகமா பேசணும். எனக்கு அதிமுகவின் 31 ஆண்டு கால ஆட்சின்னு சகோதரி திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல, எனக்கு என்னவோ எப்ப அதிமுக ஆட்சியை நினைச்சாலும் எது தெரியுமா கண்ணுக்கு வரும்? அந்த அம்மையார் போய் கும்பகோணம் மகாமகம் குடத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்க குளிச்சது என்ன, அவங்களோட சகோதரி உடன்பிறவா சகோதரி தலையில தண்ணி ஊத்தினது என்ன, அந்த ஸ்டாம்பீட்ல எத்தனையோ மக்கள், எத்தனையோ மகளிர் கூட இறந்து போனார்கள்ல, அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப கண்ணுல வருது. அம்மா உணவகம் அதெல்லாம் கண்ணுல வராது. அம்மா உணவகம் எல்லாம் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. தொட்டில் குழந்தை திட்டம்னு சொன்னாங்கல்ல, அதை இப்பவும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இன்னமும் அது அதற்காக நம்மளுடைய முதல்வர் ஒரு 28 கோடி புதிய பாத்திரங்கள் வாங்குவதற்காக எல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்தார். அதை யாருமே மறுக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அம்மாவின் ஆட்சினா எனக்கு அந்த செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து சென்னைக்குள் வீடுகளில் எல்லாம் வெள்ளம் வந்து எத்தனையோ மகளிர் கதறினார்கள் இல்லையா, அதுதான் எனக்கு காதுல கேக்குது. ஏன்னா அந்த நேரத்துல யாருமே அம்மையார தொடர்பு கொள்ளவே முடியல. யார் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அதிகாரிகளிடம் ஒரு அச்சம் இருந்தது. அவ்வளவு தூரம் அவர்கள் பால்கனி பாவையாக இருந்தார்கள். எளிய மக்கள் பெண்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள். இது போன்ற காரணங்களால திமுக தான் மீண்டும் ஓட்டு விழப்போகுதுன்றீங்க. இல்ல, அதை நீங்க அப்படி கேட்க வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். குறிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை, திரும்ப திரும்ப சகோதரி சொன்னாங்கல்ல, எம்பவர்மெண்ட் என்பது வேற, வேற அப்படிங்கிறாங்க. இந்த 2 ஆண்டு காலமாக மகளிர் சேர்த்து வைத்த அந்த 1000 ரூபாய் பணம் இருக்குல்ல, இவங்களுக்கு அது பெரிய பணமே இல்லப்பா. இது இவங்களுக்கு, ஏன்னா இவங்க இவ்வளவு அமைதியா இருங்கப்பா, கடைசி சுற்று. இவங்க ஒரு சயின்டிஸ்ட். இப்படியாக ஒரு இடைசாதி பெண்ணை சயின்டிஸ்டாக உருவாக்கியது யாருங்கிறத முதல்ல அவங்களுக்கு நினைவுபடுத்த சொல்லுங்க, ஞாபகம் வச்சு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பெண்கள் யாரும் படித்தவர்களே இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. திராவிட ஆட்சின்னு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் பெண்களை ரொம்ப டீமீன் பண்ற ஒரு கருத்து, ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்தால் இவர் இன்னமும் வீட்டுல புளி கரைச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும்ங்கிறத நினைவுல வச்சுக்க சொல்லுங்க. எனவே கல்வி மரியாதையிலிருந்து வருகிற ஒரு பேச்சு தான் இது. கடைசி சுற்று கொஞ்சம் வாயை மூடி இருக்க. நீங்க அவங்கள நோக்கி நகர்றதுனால அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் இப்ப பதில் சொல்றேன். அவங்க சொல்லும் போது நான் வாய் மூடிட்டு தானே இருந்தேன். அது மாதிரி பார்ப்பனியம் அப்படிங்கிறதுக்கு மிக விளக்கமாக சில விஷயங்களை சொன்னாங்க. இதே தந்தை பெரியார், நம்முடைய மகாகவி பாரதியார், இவர்களுடைய வார்ப்புகள் தான் நாங்க எல்லாருமே. அதனால நம்முடைய தந்தை பெரியார், மகாகவி பாரதியார் இவர்கள் கொண்டு வந்த அந்த பெண் உரிமை கருத்துகள் இருக்குல்ல, அதனால்தான் இன்றைக்கு அந்த பார்ப்பனியத்தை சார்ந்த அந்த பெண்கள் கூட கணவனை இழந்தால் மொட்டை அடிக்கப்பட்டு மடிசார் புடவை கட்டி மடி நார் புடவை கட்டி மூலையில உட்காத்தி வச்சாங்கல்ல, அவங்களும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்றால் திராவிட கொள்கைகளால் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மீண்டும் பெண்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய அந்த பார்ப்பனிய கோட்டைக்குள் சென்று உங்களை அடைத்துக் கொள்கிறீர்கள். அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்கள் உறுதியாக அதை கவனிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி மீண்டும் பார்ப்பனியத்துக்கு தமிழ்நாட்டை இழுத்து செல்கிறது என்றால் பெண் உரிமை இருக்காது, பெண் கல்வி இருக்காது, பெண் உயர்வு இருக்காது, எல்லாமே இருளடைந்து போய்விடும். திராவிட கொள்கைகள் மட்டும்தான், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண்களுக்கான சிறகுகளை கொடுத்திருக்கிறது. அது கிராமம், நகரம், எந்த இடமாக இருந்தாலும் பெண்களுக்கான வெற்றியை கொடுத்திருக்கிறது.